ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு IBM Tech Tamil. இன்றைக்கி இந்த வீடியோவில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக்னா என்ன, கண்டினியூனா என்ன, அது எப்படி பைத்தான் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எல்ஸு அதோட டைப்ஸை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக் அண்ட் கண்டினியூ. பிரேக்னா என்ன, கண்டினியூ என்னன்னு பார்க்கலாம். பிரேக் அண்ட் கண்டினியூ இது ரெண்டுமே மோஸ்ட்லி லூப்பிங் செக்ஷனில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பைத்தானில் லூப்பிங் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது நம்ம வந்துட்டு ஃபார் லூப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதில் கண்டிஷனை பேஸ் பண்ணி எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரேக் பண்ணுறது, அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அந்த பர்டிகுலர் லூப்பை வந்து ஸ்கிப் பண்ணுறது, நம்ம லூப்பை ஸ்கிப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் வந்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறது. அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே நான் பிரேக் அண்ட் கண்டினியூட சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம ஒரு லூப்பில் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நான் ஃபார் லூப் எடுத்துக்கிறேன். இந்த லொக்கேஷனில் நான் லூப் அப்படிங்கிற வந்துட்டு ஃபார் லூப்பில் லூப் சுற்ற விட்றேன். சம்திங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 வரைக்கும் நான் லூப் சுற்ற விட்றேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணணும். இது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். பிரேக் அண்ட் கண்டினியூ வந்துட்டு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா நான் அந்த பர்டிகுலர் லூப் போட்டு எக்ஸிட் ஆகிடு அப்படின்னு சொல்கிறேன் நான். அதுதான் பிரேக். இன்கேஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னா எல்இஃப்க்கு வந்து அந்த கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் செக் பண்ணி அந்த இடத்துல நான் கண்டினியூ போட்டிருக்கேன். கண்டினியூ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லூப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லூப்புக்கு போகும். பட் பிரேக் என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்த லூப்பையுமே பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இதுதான் பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ நான் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இஃப் எல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கேன். எல்ஸு நெஸ்டட் இஃப் இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் இயரில் பேசியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போது பிரேக் அண்ட் கண்டினியூ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நான் ப்ரோக்ராமேட்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக பிரேக்னா என்ன, கண்டினியூ என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த டெமோவுக்கு நான் conditional.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்திருக்கேன். இந்த ஃபைல் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் யூஸ் பண்ண சேம் ஃபைல் தான், நான் ரீயூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போது நம்ம ஒரு வேல்யூ கெட் பண்ணணும். நான் ஸ்டாட்டிக்காக வைக்காமல் டைனமிக்காக வேல்யூ கெட் பண்ணுறேன். டைனமிக்காக வேல்யூ எப்படி கெட் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை வீடியோ செக் பண்ணல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். டைனமிக்காக ஒரு வேல்யூ வாங்குகிறோம். அந்த வேல்யூவை வந்துட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணி அந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். வேல்யூ வாங்கினதை ஒவ்வொரு வேல்யூவாக லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கும்போது அந்த கண்டிஷனில் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதோ அப்போது அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் மூலிமா அந்த மொத்த லூப் போட்டு வெளியே வர போகிறோம். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத ப்ரோக்ராமை பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு டைம் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது என்டர் த ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்னு கேட்குது. நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா IBM Tech Tamil அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நம்ம கண்டிஷன் என்ன செக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லூப்பில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது I ஒரு லூப்பாகவும், B ஒரு லூப்பாகவும், M ஒரு லூப்பாகவும், ஸ்பேஸ் ஒரு லூப்பாகவும், T ஒரு லூப்பாகவும் அப்படி கண்டினியூ சீக்வன்ஸாக வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம் லூப்பில். இப்போது லெட்டருங்கிற வந்துட்டு ஒவ்வொரு வேல்யூவும் லெட்டருங்கிற வேல்யூவில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போது T அப்படிங்கிற வேல்யூ எப்போ ரீச் ஆகுதோ அப்போது மொத்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். அது வரைக்கும் அந்த லெட்டரில் வர ஒவ்வொரு வேல்யூவாக பிரிண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். இப்போ IBM டெக்கில் 4 வரைக்கும் வந்துட்டு T ரீச் ஆகலை. 5th வேல்யூவாக T இருக்கிறதால அந்த லூப்போட அந்த கவுண்ட்டோட அந்த ஃபார் லூப்பு எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ அப்படிங்கிறதால நமக்கு எந்த விதமான பிரிண்ட்டும் ஆகவே இல்லை. இப்போ அந்த லூப் போட்டு வெளியே வந்துடுச்சு அப்படிங்கிறத நம்ம டைம் கோடில் பார்க்கலாம் மாற்றி.
இப்போது நான் அந்த லூப் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வெளியே செப்பரேட்டாக ஃபார் லூப்பு வெளியே வந்துட்டு நான் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். என்னென்னா லூப் போட்டு எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ IBM ஸ்பேஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. எக்ஸிட் ஃப்ரம் த லூப் அப்படி வந்துருச்சு. காரணம் என்னென்னா ஃபுல்லாக IBM டெக் அப்படிங்கிற ஃபுல்லாக எடுக்காமல் IBM ஸ்பேஸ் அதோட நிப்பாட்டிக்கிட்டு எக்ஸிட் ஆகி வெளியே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் போய் பார்க்க போகிறோம். நான் இதே எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இதில் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரேக்குக்கு பதிலாக கண்டினியூ அப்படிங்கிற கீவேர்டை மாற்ற போகிறேன். அப்போ என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இதோட அவுட்புட் பாருங்கள். IBM டெக்கில் IBM பிரிண்ட் ஆகிடுச்சு. டெக்கில் T அப்படிங்கிறது ஸ்கிப் ஆகிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா கண்டினியூ கொடுத்துக்கிறதுல அந்த பர்டிகுலர் லூப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லூப்புக்கு போயிடும். விச் மீன்ஸ் IBM டெக்கில் T ஸ்கிப்டு ECH அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது தமிழில் வந்துட்டு டீங்கிறது இருக்குது அப்படிங்கிற அதையும் ஸ்கிப் பண்ணிட்டு AMILன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடுச்சு. அந்த லூப் போட்டு ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸிட் ஃப்ரம் த லூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் பிரேக்குக்கும் கண்டினியூக்குள்ள டிஃப்ரென்ஸு. இது வரைக்கும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக் அண்டு கண்டினியூ பற்றி பார்த்தோம். இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.